என்ன துப்பு கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடி சாட்சின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என்று சொல்லியிருக்கின்றோம். ஆட்சியை பொறுத்தளவில் தவறு நடக்கின்ற பட்சத்தில் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தான் குற்றம் சாட்ட வேண்டும். தவறு நடப்பதற்கு முன்பு வருமுன் காப்போம் என்பது போல் தவறு நடக்காமல் நடவடிக்கை எடுப்பது ஒரு புறம், தவறு நடந்துவிட்ட பிறகு அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது இன்னொரு புறம். இன்னார் இனியவர் என்று எங்கள் முதலமைச்சருக்கு பாகுபாடு இல்லை. தவறு யார் இழைத்திருந்தாலும், சொந்த கட்சிக்காரர் இழைத்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் முதல்வருடைய நோக்கம், எங்கள் முதல்வருடைய நிலைப்பாடு. அந்த வகையில் மாநகராட்சியில் கூட 2 மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளோடு சண்டையிடுவதை அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் பதவியிலிருந்தே நீக்கிய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. நீதியின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி. கடந்த காலங்களில் நடந்தது சாத்தான்களின் ஆட்சி. அதற்கு சாட்சி சாத்தான்குள்ள சம்பவமே அதற்கு ஒரு சாட்சி.